என்னங்க, இதுதான் எங்க குலதெய்வம் நாகப்பனோட கோயில். உள்ள வாங்க. பாரு, உனக்காக எவ்வளவு நேரம் வேணும்னாலும் நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உள்ள வர சொல்லி மட்டும் வற்புறுத்தாத. எனக்கு இந்த சாமி பூதம் நம்பிக்கையே கிடையாது. என்னங்க? இந்த பாரு, இப்ப நான் புருஷனா இங்க வரல, டிரைவரா தான் வந்திருக்கேன். என்ன டிரைவர் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றேனா? போயிட்டு வா. நாகப்பா, என் குழந்தையோட உயிருக்கு ஏற்பட்டிருந்த ஆபத்து நீங்கினா 3 வருஷ காலம் நானும் என் பொஞ்சாதியும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது இல்லைன்னு உன்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டோம். நீயும் கருணை காட்டி என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திட்ட. நாங்களும் உன்கிட்ட வேண்டிக்கிட்டபடி 3 வருஷ காலம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாம பிரிஞ்சு இருந்துட்டோம். இன்னையோட அந்த விரதம் முடிஞ்சு போச்சு. உன் உத்தரவோட மறுபடியும் குடும்ப வாழ்க்கையை தொடங்க போறோம். எங்களுக்கு துணையா இருந்து காப்பாத்து நாகப்பா. நாகப்பா, ஜோடியா இருந்த பாம்பை பிரிக்கிறது மகா பாவம்னு என் புருஷனுக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுக்கு அவரை பழி வாங்கிடாத. அந்த தம்பதிங்க வேண்டிக்கிட்ட மாதிரி நானும் 3 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது இல்லைன்னு உன் புத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்றேன். நீ அந்த குழந்தைய காப்பாத்தின மாதிரி என் புருஷனையும் காப்பாத்து. என் புருஷனையும் காப்பாத்துப்பா. நாகலட்சுமி, இப்ப நீ பாத்திய புருஷன் பொஞ்சாதி, அவங்க 2 பேருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு. 2 பேருமே சேர்ந்து வேண்டிக்கிட்டாங்க. 2 பேருமே கட்டுப்பாடா இருந்தாங்க. அதனாலதான் 2 பேராலையும் சேர்ந்து பிரார்த்தனையை நிறைவேற்ற முடிஞ்சது. ஆனா இப்ப நீ தனியா இல்லடி வேண்டிட்டு இருக்க. அதுவும் தவிர உன் புருஷனுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. அவன் எப்படி கட்டுப்பாடோட இருப்பான்? உன்னால எப்படி பிரார்த்தனை நிறைவேற்ற முடியும்? இப்ப நீ வேண்டிக்கிட்டியே, அத நேரா உன் புருஷன் கிட்ட போய் சொல்றேன்னு வச்சுக்க, என்ன நடக்கும் தெரியுமா? என் உயிரே போனாலும் சரி, புத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணத என் புருஷன் கிட்ட சொல்லவே மாட்டேன். பிரார்த்தனைய தனியாவே நிறைவேற்றுவேன். வாங்க, எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஹாப்பியா? என்னங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுதல். எங்கிட்டயுமா? என்னது? வந்து நீங்க எங்க வீட்டுல பாம்பு அடிச்சதையோ கோயிலுக்குள்ள வர மறுத்ததையோ எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. அவர் ரொம்ப வருத்தப்படுவார். எனக்கு வேற வேலையே கிடையாது நினைச்சியா? பிரார்த்தனை எல்லாம் முடிச்சிட்டல, இனிமே ஃப்ரீ தானே? கிளம்பு 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 கிளம்பு, நேரம் மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா? பெட்ரூம். ஓமி, ஓமி குட்டி, உனக்காக என் வயிற்றுக்குள்ள ஒண்ணு கொண்டாந்துருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். குழந்தை. உனக்கு வசதி பண்ணி தரத்துக்கு சிவபெருமான் எனக்கு வரம் கொடுத்திருக்க. கெஸ் பண்றீ? சரி வேணாம், தடவி பார்த்து என்னன்னு சொல்லு பாப்போம். வழவழன்னு இருக்கு. பூனைக்குட்டி. உன்கிட்ட போய் சஸ்பென்ஸா சொன்ன பாரு. யாருக்கும் தெரியாம இத கொண்டாடுறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். சராய், உங்களுக்கு இன்னும் டைம் வரலடி. உமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீ இந்த கவுனை போட்டுக்கணும். இத போட்டுக்கிட்டு மாடிக்கும் கீழுக்கும் வாசல் வரைக்கும் பூஜை அறைக்கும் கிடுகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் உன்னை பின்னாடி துரத்திக்கிட்டே வரணும். நம்ம நல்ல காலம். என் தம்பி இன்னும் கல்யாணம் முடிஞ்சு வரல. எங்க அப்பாவும் வாரியார் கதாகாரட்சேபம் கேட்க போயிருக்காரு. சீக்கிரம் போட்டுக்கடி. ஒரு பொண்டாட்டிக்கு எந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வருதுன்னு விவசாயம் இல்லாம போயிடுச்சு. உமா, நீ இந்த கவுனை தூக்கி போடல, என் இதயத்தையே தூக்கி போட்டோமா. யூ ஆர் broken my heart, broken my heart. ஓகே, நீ இதை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனா இந்த கவுனை யார் போட்டுக்குவாங்களோ அவங்க வீடு தேடி நான் போறமா. உமா, I am going. Your only husband is going. நான் வரமா. ஐயோ, எனக்கு எனக்கு ராமனோடு சீதையாய் வாழ்க சுபலாலி, முருகனுடன் வள்ளியாய் வாழ்க சுபலாலி, சொக்கனுடன் மீனாட்சி வாழ்க சுபலாலி, சுபமாங்கல்யத்துடன் வாழ்க சுபலாலி.
இரவென்ன பகலென்ன ஜாலி படு ஜாலி ஜாலி ஜாலி. உங்க குரல் அப்படியே கண்டசாலா மாதிரி இருக்கு. இன்னொரு தூரம் அந்த பாட்டை பாடுங்க. பாடுங்க. ராமனுடன் சீதையாய் வாழ்க சுபலாலி, முருகனுடன் வள்ளியாய் வாழ்க சுபலாலி, சொக்கனுடன் அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள் மகனே. லக்ஷ்மி my darling girl. லக்ஷ்மி, 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 இங்க பாருமா. லக்ஷ்மி, God. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. ஓ, ஒரு கல்யாணத்துக்கு சத்திரம் ரெடி, சமையலும் ரெடி, நாயனக்காரங்களும் ரெடி, ரெடி, ஐயரும் ரெடி. ஆனா பொண்ணு மட்டும் ரெடி இல்லை. அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. அதுக்கே இன்னும் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்க. அதுவும் இன்னும் புதுசாவே தான் இருக்கு, நம்மள மாதிரியே. உமா, நான் ஆபீஸ் கிளம்பியாச்சு. இன்னும் டிஃபன் பாக்ஸ் டைனிங் டேபிளுக்கு வரல. டிஃபன் பாக்ஸ் கூட வைக்காம அப்படி என்னடி கயற்ற வேலைங்க? உமா, நில்லடி. சார், இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. குமுதம் வர நாள். குமுதத்துல அம்மா விஜய மகாதேவி தொடர்கதை படிக்கிறாங்க. அவங்களை யாரும் தொந்தரவு பண்ண கூடாது. சொல்ல வேண்டாம். பச்சை குழந்தைக்கு மூக்கொழுவின மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ். இதுக்கு இவ்வளவு லேட். அவர் வரீங்களா? சாரி சிஸ்டர், இப்பெல்லாம் அவன் முன்ன மாதிரி இல்ல. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கா. இப்ப கூட அவன் வேற எங்கேயும் இல்ல, பீச்ல தனியா தான் உட்கார்ந்து இருக்கா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு. உமா, உமா கண்ணு, உமி, உமி. கர்மண்டா, ஒரு ஈரம்பு கூட இருக்காது. புருஷங்காலம் களைச்சு போய் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு தலைதெல்லாம் தக்காளி மாதிரி வாசல்ல வந்து நிக்கணும். இதெல்லாம் ஒரு கண்டாவே கிடையாது. கேவலம். ஒரு நாயை கட்டிட்டு இருந்தா கூட வந்த உடனே மேல விழுந்து நக்கும். இது சரியான சாமியார் ஜன்மம். என்னங்க பால்? கோமா? குட் நைட். பால்ல சிகரெட்ட போட்டீங்களே? I said good night. அது இல்லங்க, வந்து பால்ல நீ என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா? நாளா வேலைக்கு டிஃபன் கொடுக்கறது, பசிச்ச போது சாப்பாடு போடுறது, வெறுக்க போற போது பால் கொடுக்கறது. புருஷன்கார கட்டிலுக்கு வந்தா குளத்தை விட்டு தூங்குறது. இதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஆட்டத்தை கலப்பாரு.
Good night.